வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் தமிழ். இன்னும் ஒரு வீடியோட சந்திக்கிறோம். எனக்கு ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, எனக்கு ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய வெனிஷிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பொருளின் மீது எப்படி ஒரு லோகோவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அல்லது ஒரு டெக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் எனக்கு ஒரு வீடியோவில். ஸோ வளமையை போல் ஃபோட்டோஷாப்பில் போய்த்துட்டு ஃபைலில் போய் ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி பாக்ஸில் ஒரு ஒஃபிஷியல் லோகோ, அதாவது யூடியூப் ஒஃபிஷியல் லோகோவை வந்து ஃபிட் பண்ணி காட்டப்படுறேன். ஸோ அதே போல் அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி லோகோவையும் ஃபோட்டோஷாப்புக்குள்ளே எடுத்துக்கணும். ஓகே, எடுத்துகிட்டேன். ஃபோட்டோஷாப் வந்து இந்த இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அங்கே கன்வெர்ட் பண்ணும்போது அதை விட பெருசாக இருக்கும். ஸோ நான் Ctrl+T கொடுத்து ரீசைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட்டு ஹோல்டு பண்ணிட்டு ரீசைஸ் பண்ணி எடுங்க. எனக்கு இந்த இது போதும். ஓகே, நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண இமேலும் இல்லைன்னு சொன்னால் அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்போயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் லோகோ ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ Ctrl+T கொடுத்து திருப்பியும் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரீசைஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ஓகே, எனக்கு இது ஓகே. அதுக்கப்புறமா மார்க்கிங் டூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் அதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு Ctrl+X கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் லோகோ வந்து கட் ஆகிரும். ஓகே, கட் பண்ணியாச்சு. அடுத்ததை வந்து ஃபில்டரில் போயிட்டு வெனிஷிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து நமக்கு பாக்ஸுக்கு மேலே அப்படியே லைன் பண்ண போகிறோம். அதாவது அந்த லோகோவை ஃபிட் பண்ணுறதுக்கான இதை நம்ம ப்ரோசஸ் தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதையும் அப்படியே ஃபிட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த வரக்கூடியதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அதே மாதிரி உங்களுக்கும் அதே மாதிரி வரும். இதில் ரெட் கலரை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒழுங்கான முறையில் ஃபிக்ஸட் ஆகலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். திருப்பியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒன் சைடை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். டபுள் சைட் முடிஞ்சு அடுத்ததாக வந்து மேலே இருக்கிற சைடையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதே போல் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வரும்போது அதை அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா ஓகே, நம்ம 3 சைஸும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இமேஜை வந்து Ctrl+V கொடுத்தீங்கன்னா அப்படியே காப்பி ஆகி வரும். ஓகே, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்குவோம். இதை கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் திருப்பியும் ரீசைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஆல்ட்டையும் கண்ட்ரோலையும் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிங்கன்னா இது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, திருப்பியும் ஆல்ட்டையும் கண்ட்ரோலையும் ப்ரெஸ் பண்ணி திருப்பியும் காப்பி பண்ணி எடுக்க போகிறேன் நான். ஓகே, ஆல்ட்டையும் கண்ட்ரோலையும் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 3 சைடுமே ஃபிக்ஸ் ஆகிட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். லோகோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குது. இது போல் பல விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.